போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 3, பகுதி 11. விஷாவ் என்ற இடத்தில் சக்கரவர்த்தி அடுத்த நாள் தங்கினார். அவருடைய வைத்தியரான வில்லியர் என்போரை பல தடவைகளில் அவரை பார்ப்பதற்காக அழைத்தார்கள். சக்கரவர்த்திக்கு உடம்பு அசௌகரியமாக இருக்கிற செய்தி தலைமை காரியாலயத்திலும் பக்கங்களிலும் உள்ள துருப்புகளிடையேயும் பரவியது. அவர் எதுவும் சாப்பிடவில்லை என்றும் இரவு நன்றாக தூங்கவில்லை என்றும் சொன்னார்கள். காயம்பட்டவர்களையும் கொல்லப்பட்டவர்களையும் அவர் பார்த்ததால் அவருடைய மென்மையான உள்ளத்தில் பதிந்த தோற்றங்களே இந்த உடம்பு அசௌகரியத்திற்கு காரணம் என்று சொல்லப்பட்டது. அடுத்த நாள் அதிகாலையில் 17ஆம் தேதியன்று ருஷ்ய சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஒரு சமாதான கொடியை பிடித்து கொண்டு ஒரு பிரெஞ்சு அதிகாரி போர் முனையில் முன்னணிக்கு வந்தார். அவரை விஷாவுக்கு அழைத்து வந்தார்கள். இந்த அதிகாரியின் பெயர் சாவாரி. சக்கரவர்த்தி அப்பொழுதுதான் தூங்க ஆரம்பித்தபடியால் சாவாரி காத்திருக்க நேரிட்டது. நடுப்பகலில் சக்கரவர்த்தியிடம் அழைத்து சென்றார்கள். 1 மணி நேரம் கழித்து அந்த தூதரும் இளவரசர் டால்காருக்காவும் பிரெஞ்சு அணிவகுப்பின் முன்னணிக்கு போனார்கள். நெப்போலியனோடு சக்கரவர்த்தி சந்திக்குமாறு ஒரு பேட்டியை ஏற்படுத்துவதற்காக அந்த சாவாரியை அனுப்பியதாக வதந்தி பரவியது. ஆனால் சக்கரவர்த்தி பேட்டி கொடுக்க மறுத்துவிட்டார். அதை கேட்ட ருஷ்ய இராணுவம் முழுவதுமே சந்தோஷமும் பெருமையும் கொண்டது. சக்கரவர்த்திக்கு பதிலாக இளவரசர் டால்காருக்காவை விஷாவ் போராட்டத்தில் வெற்றி பெற வீரரை சாவாரியுடன் நெப்போலியனிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அனுப்பினார்கள். அப்பொழுதிருந்த நிலைமையில் யாரும் நம்ப முடியவிட்டாலும் சமாதானத்திற்காக உண்மையான ஆசை கொண்டு நெப்போலியன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பானால் அதை பற்றி மேல் பேச்சு நடத்துவதற்காகவே டால்காருக்காவ் அனுப்பப்பட்டார். அன்று மாலையில் டால்காருக்காவ் திரும்பி வந்து நேராக ஜாரிடம் போனார். வெகுநேரம் அவரோடு தனிமையில் பேசிக்கொண்டிருந்தார். நவம்பர் 18ஆம் தேதியன்றும் 19ஆம் தேதியன்றும் 2 நாட்கள் துருப்புகள் முன்னேறி போயின. சில துப்பாக்கி குண்டுகளுக்கு பின்னால் எதிரியின் காவல் படையினர் பின்வாங்கினார்கள். 19ஆம் தேதி நடுப்பகலிலிருந்து 20ஆம் தேதி காலை வரையில் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஆஸ்டர்லீச் யுத்தம் ஆரம்பமாகிற வரையிலையும் இராணுவத்தாரின் உயர் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தன. 19ஆம் தேதி நடுப்பகல் வரையில் நடவடிக்கைகளையோ ஆவலோடு நடந்த பேச்சுகளோ முன்னும் பின்னும் போய் வருவதோ உதவியாளர்களை அனுப்புவதோ சக்கரவர்த்தியின் தலைமை செயலகத்திற்குள் மட்டும் அடங்கியிருந்தன. ஆனால் இந்த நடவடிக்கைகள் அன்று பிற்பகலில் குட்டுஜோவின் தலைமை செயலகத்திற்கும் கமாண்டர்களின் உதவியாளர்களுக்கும் வந்து சேர்ந்தன. மாலைக்குள்ளாக இந்த விஷயத்தை இராணுவத்தில் உள்ள ஒவ்வொரு பக்கத்திற்கும் உதவியாளர்கள் பரப்பினார்கள். 19ஆம் தேதி இரவிலிருந்து 20ஆம் தேதி காலை வரையில் 80,000 வீரர்கள் கொண்ட அந்த நேச தேச துருப்புகள் கூடாரம் இல்லாத முகாமிலிருந்து கிளம்பி 6 மைல் நீளமுள்ள ஒரு பெரும் கூட்டமாக புறப்பட ஆரம்பித்தது. அன்று காலையில் சக்கரவர்த்தியின் தலைமை செயலகத்தில் ஆரம்பமான அந்த ஒருமுகமான நடவடிக்கை பின்னால் தோன்றிய பெரும் நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைத்தது. ஒரு பெரிய கோபுர கடிகாரத்தில் உள்ள பிரதான சக்கரம் முதலில் சுற்றுவதைப் போல அது இருந்தது. ஒரு சக்கரம் மெதுவாக முதலில் சுழல ஆரம்பிக்கிறது. அது இன்னொரு சக்கரத்தையும் பின் மற்றொரு சக்கரத்தையுமாக எல்லா சக்கரங்களும் சுழல ஆரம்பித்து வர வர வேகமாக சுழல தொடங்கிவிடுகின்றன. அந்த சக்கரங்கள் அம்மாதிரி சுற்றுவதால கடிகாரத்தில் உள்ள மணி அடிப்பதோ அல்லது மணியை காட்டும் எண்ணிக்கைகள் வெளியே தோன்றுவதோ அல்லது கடிகாரத்தின் கைகள் ஒழுங்காக சுற்றி வருவதோ இவை எல்லாமே ஏற்படுகின்றன.
கடிகாரத்தில் உள்ள இயந்திரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி தான் இராணுவ இயந்திரமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ஒரு உத்வேகம் அல்லது ஒரு உந்தும் சக்தியை ஆரம்பித்து விட்டுவிட்டால் அதை கடைசி வரை ஓடிக்கொண்டே இருக்கும். தண்ணீரும் உந்தும் சக்தி வருகிற வரை எப்படி ஒரு சக்கரம் அசையாமல் இருக்குமோ அதே மாதிரி இராணுவத்திலும் உத்தரவு வந்து சேருகிற வரையில் உத்தரவை பெறாதவர்கள் சும்மாதான் இருப்பார்கள். சக்கரத்தின் பற்கள் ஒன்றை ஒன்று பற்றி அழுத்தும்போது சக்கரங்கள் ஓட ஆரம்பிக்கின்றன. ஆனால் ஒரு பக்கத்து சக்கரம் அசைவு எதுவும் இல்லாமல் 100 வருஷத்துக்கு அப்படியே இருக்க போவது போல காணப்படும். ஆனால் அந்த சக்கரத்தின் பற்களை விசை வந்து அமுக்கும்போது அந்த சக்கரமும் மற்ற சக்கரங்களைப் போல சுழல ஆரம்பிக்கிறது. ஆனால் எதற்காக அது சுழல்கிறது, அதன் பலன் என்ன என்பது அதற்கு தெரியாது. நூற்றுக்கணக்கான சக்கரங்கள் ஒரு கடிகாரத்தில் சுற்றுவதனால் அதன் கைகள் மெதுவாகவும் ஒழுங்காகவும் நகர்ந்து மணிக்காட்ட முடிகிறது. அதே மாதிரி 1,60,000 ரஷ்யர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் சேர்ந்து செய்த மனித பிரயத்தனங்களில் அவர்களுடைய உணர்ச்சிகள், ஆசைகள், துக்கங்கள், இழிவுகள், கஷ்டங்கள், பெருமை அடித்தல், பீதிகள் இவை எல்லாம் 3 சக்கரவர்த்திகள் நடத்திய அந்த ஆஸ்டர்லீச் சண்டையில் காணப்பட்டன. அவற்றின் பலனாகவே மனித சமூகம் சரித்திரம் என்ற கடிகார முகப்பில் உள்ள மணி காட்டும் கைகள் மெதுவாக நகர்ந்தன. இளவரசர் ஆண்ட்ரூ அன்று சேனாதிபதியிடம் தொடர்ச்சியாக அலுவலில் இருந்தார். மாலை 6 மணிக்கு சக்கரவர்த்தியின் தலைமை செயலகத்திற்கு குட்டுஜோ சென்றார். சிறிது நேரம் ஜாருடன் தங்கிவிட்டு பின்னால் மன்னர் மாளிகையின் தலைமை அதிகாரியான கோமகன் டால்ஸ்டாயை பார்க்க சென்றார். டால்காருக்காவிடம் இருந்து வரப்போகிற போராட்டத்தை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதற்கு பால்கோன்ஸ்கி விரும்பினார். குட்டுஜோ எதற்காகவோ அதிருப்தி அடைந்திருக்கிறார் என்றும் மன அமைதி குலைந்திருக்கிறார் என்றும் அவர் உணர்ந்தார். தலைமை செயலகத்தில் குட்டுஜோவிடம் எல்லோருக்கும் அதிருப்தி ஏற்பட்டிருந்தது என்றும் அவர் உணர்ந்தார். சக்கரவர்த்தி தலைமை செயலகத்திலும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது என்ற மனோபாவத்தில் அவரிடம் நடக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே அவர் டால்காருக்காவுடன் பேச விரும்பினார். வெல், எனது அன்பரே, சௌக்கியமா இருக்கிறீரா என்று பிலிப்பைனுடன் தேநீர் அருந்து கொண்டிருந்த டால்காருக்காவை கேட்டார். நாளைதான் திருவிழா. உமது அந்த வயோதிக நண்பர் எப்படி இருக்கிறார்? அவருடைய மனம் சரியாயில்லையா? அவருக்கு மனம் சரியாயில்லை என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் அவர் அபிப்பிராயத்தை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார் என தோன்றுகிறது. யுத்த கவுன்சிலில் அவருடைய அபிப்பிராயத்தை கேட்டார்கள். இன்னமும் அவர் புத்திசாலித்தனமாய் பேசுவதாய் இருந்தால் அவர்கள் கேட்கத்தான் செய்வார்கள். ஆனால் மிதமாய் போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ ஒன்றிற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்ததால அது சாத்தியமில்லை. ஏனெனில் பெரிய யுத்தத்தை கண்டு போனோபார்ட் பயப்படுவதைப் போல வேறு எதற்கும் அவர் பயப்படவில்லை. ஆமாம், நீர் அவரை பார்த்தீரல்லவா? வெல், போனோபார்ட் எப்படி இருக்கிறார்? அவரை பற்றி உமது அபிப்பிராயம் என்ன? ஆமாம், நான் அவரை பார்த்தேன். ஒரு பெரிய யுத்தத்துக்கு அவர் பயப்படுகிற மாதிரி வேறு எதை கண்டும் பயப்படுவதில்லை என்று டால்காருக்காவ் மீண்டும் சொன்னார். நெப்போலியனுடன் பேசிவிட்டு அவர் வந்த பின்பு இந்த அபிப்பிராயத்தை சொல்வதில் மிகுந்த பெருமை கொண்டவராக காணப்பட்டார். யுத்தத்தை கண்டு அவர் பயப்படாவிட்டால் பேட்டி வேண்டுமென்று எதற்காக கேட்கிறார்? எதற்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறார்? எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய துருப்புகள் எதற்காக அப்புறம் பின்வாங்கி கொண்டு இருக்கின்றனர்? அவர் இம்மாதிரி பின்வாங்குவது அவரது யுத்த முறைக்கே நேர் விரோதமாயிற்றே. நான் சொல்வதை கேளும். அவர் ஒரு பொதுவான யுத்தத்தை கண்டு பயப்படுகிறார். அவருக்கு
முடிவு காலம் வந்துவிட்டது. நான் சொல்வதை நினைவில் வைத்து கொள்ளும். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை எனக்கு சொல்லும் என்று மீண்டும் இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டார். ஒரு பெரிய சாம்பல் வர்ண வெளிச்சட்டை அணிந்து கொண்டு அவர் இருந்தார். நான் அவரை மாட்சிமை தாங்கியவரே என்று கூப்பிட வேண்டுமென மிகுந்த ஆவலாய் இருந்தார். ஆனால் நான் அப்படி ஒன்றும் செய்யாததால் அவர் ஏமாற்றம் அடைந்தார். அம்மாதிரி மனிதர்தான் அவர், அதற்கு மேல் எதுவும் இல்லை என்று டால்காருக்காவ் பதிலளித்து புன்னகையோடு பிலிப்பினை திரும்பி பார்த்தார். அவர் இப்பொழுது நிச்சயமாக நமது கைகளில் அகப்பட்டிருக்கிறார். இந்த சமயத்தில் நாம் சும்மா காத்திருந்து அவர் தப்பிப்போவதற்கு அல்லது அவர் நம்மை ஏமாற்றுவதற்கு நாம் சந்தர்ப்பம் கொடுப்போமானால் அந்த வயோதிக குட்டுச்சோவிடம் எனக்கு எவ்வளவு மரியாதை இருந்தாலும் நாம் எப்பேற்பட்ட அசடுகள் என்று சொல்லவும் வேண்டுமா? சுவோராவையும் அவருடைய படிப்பினையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது எதிரி உன்னை தாக்கும்படியான நிலைமையில் இருக்கக்கூடாது. நீ அவனை தாக்க வேண்டும். எல்லா அனுபவங்களையும் கொண்ட வயதான தாமதக்காரர்களை விட வாலிபர்களின் வன்மையும் ஊக்கமுமே யுத்தங்களில் நல்ல பலனை கொடுக்க முடியும் என்று நான் சொல்வேன். அப்படியானால் எந்த மாதிரி நாம் அவரை தாக்கப் போகிறோம்? இன்று முன்னணிக்கு போய் இருந்தேன். எதிரிகளின் மூல பலம் எங்கே இருக்கிறது என்று சொல்வது முடியாத காரியமாய் இருக்கிறது என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். எதிரியை தாக்குவதற்கு நாம் தயாரித்துள்ள ஒரு திட்டத்தை டால்காருக்காவுக்கு விளக்கி சொல்ல அவர் விரும்பினார். ஹோ, அவையெல்லாம் ஒன்றுதான் என்று டால்காருக்காவ் வேகமாக சொல்லி அங்கிருந்து எழுந்து மேஜை மீது ஒரு பெரிய யுத்த படத்தை விரித்தார். எல்லா விதமான சம்பவங்களையும் எதிர்பார்த்தே திட்டம் போட்டிருக்கிறோம். பிரன் என்ற இடத்தில் எதிரி நிற்பானானால் வேகமாகவும் தெளிவில்லாமலும் வேறாதா தயாரித்துள்ள பக்கவாட்டு தாக்குதலை பற்றிய திட்டத்தை இளவரசர் டால்காருக்காவ் விளக்க ஆரம்பித்தார். இளவரசர் ஆண்ட்ரூ அதற்கு பதில் சொல்லவும் தமது சொந்த திட்டத்தை பற்றி கூறுவதற்கும் ஆரம்பித்தார். அவருடைய திட்டம் வேறாதார் திட்டத்தை போலவே நல்லதாய் இருக்கலாம் என்றாலும் வேறாதார் திட்டம் முன்பே ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டபடியால் இவர் திட்டத்திற்கு அவசியம் இல்லை. வேறாதார் திட்டங்களில் உள்ள குறைகளை பற்றியும் தமது திட்டங்களில் உள்ள உயர்வுகளை பற்றியும் இளவரசர் ஆண்ட்ரூ விளக்கி பேச ஆரம்பித்தார். அந்த சமயம் இளவரசர் டால்காருக்காவ் அவர் பேசுவதை கவனிக்காமல் நிறுத்தி ஏதோ பராக்குத்தனமாக இளவரசர் ஆண்ட்ரூவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். யுத்த படத்தை பார்க்கவில்லை. இன்று இரவு குட்டுஜோவின் செயலகத்தில் யுத்த கவுன்சிலில் கூட்டம் நடைபெறுகிறது. அங்கே வந்து நீர் இதையெல்லாம் சொல்லலாம் என்றார் டால்காருக்காவ். நான் அப்படியே செய்கிறேன் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொல்லிவிட்டு யுத்த படம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து வெளியே போனார். கணவான்களே, நீங்கள் எதற்காக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று பிலிப்பின் கேட்டார். அதுவரையில் இவர்களுடைய உரையாடல்களை அவர் ஒரு வேடிக்கையான புன்முறுவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தார். இப்பொழுது ஒரு தமாஷ் செய்வதற்கு அவர் தயாராய் இருக்கிறார் என்பது தெரிந்தது. நாளைய தினம் நமக்கு வெற்றி கிடைத்தாலும் சரி, தோல்வி கிடைத்தாலும் சரி, நமது ருஷ்ய துருப்புகளின் பெருமை இருக்கிறதே, அது மட்டும் பாதுகாப்பாக இருக்கிறது. உங்களுடைய குட்டுஜோவை தவிர இந்த இராணுவத்தில் ஒரு பட்டாளத்திற்கு தலைவராக கூட வேறு ஒரு ருஷ்யர் கிடையாது. தளபதிகள் எல்லாம் ஜெனரல் விம்பேன், லே காம்டே டி லங்காரன், லே பிரின்ஸ் டிவிட் டென்சிஸ்டின், லே பிரின்ஸ் ஹொகன் லோகோ, கடைசியாக பிரிஷ் இம்மாதிரியாக எல்லாம் போரிஸ் நாட்டு பெயர்களே. குண்டாமண்டிக்காரரே, கொஞ்சம் அமைதியாக இரும். நீர் சொல்வது உண்மையல்ல.
இப்பொழுது மிலாரா டானிச் என்பவரும் டாக்குராவ் என்பவருமான 2 ருஷியர்கள் இராணுவத்தில் இருக்கிறார்கள். கோமகன் ஆரக்சிவ் என்பவருக்கு உடல் நலம் சௌக்கியமாக இருந்தால் அவர் 3வது ஜெனரலாக வருவார் என்று டால்காருக்காவ் சொன்னார். ரொம்ப சரி, ஜெனரல் குட்டுஜோவ் வெளியே வந்துவிட்டார் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வெற்றியும் ஏற்படுவதாக கனவான்களே என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொல்லிவிட்டு டால்காருக்காவ் பிலிப்பைன் ஆகியோருடன் கைக்குலுக்கிய பின்பு வெளியே வந்தார். குட்டுஜோவுடன் அவர் ஜாகைக்கு திரும்பிய போது மௌனமாக இருந்து குட்டுஜோவிடம் மறுநாளைய யுத்தத்தை பற்றி என்ன நினைக்கிறீர் என்று கேட்காமல் இளவரசர் ஆண்ட்ரூவால் இருக்க முடியவில்லை. ஒரு கடுமையான நோக்கோடு குட்டுஜோ தமது உதவியாளரை பார்த்தார். சிறிது தயங்கிவிட்டு சொன்னார், நாளைய யுத்தத்தில் நாம் தோற்றுவிடுவோம் என்று நினைக்கிறேன். கோமகன் டால்ஸ்டாயிடம் இதை நான் சொல்லி சக்கரவர்த்தியிடம் கூறும்படி கேட்டுக்கொண்டேன். அவர் என்ன பதில் சொன்னார் என்று நீர் நினைக்கிறீர் எனது அன்புள்ள ஜெனரலே? நான் சாதத்தையும் கறிகளையும் சாப்பிடுவதில் ஈடுபட்டிருக்கிறேன். இராணுவ விஷயங்களை பற்றி நீரே கவனித்து கொள்ளும் என்று அவர் சொன்னார். ஆமாம், அதுதான் எனக்கு கிடைத்த பதில். பகுதி 11 முடிந்தது.